நமஸ்கார், அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவரும், வெல்கம் டு நாலேஜ் துனியா. இப்போ வருகிற 2024 பிப்ரவரி மாதம் நடக்கின்ற மத்தியமா தேர்வுக்கு ஏற்கனவே பேப்பர் 1 ஃபுல்லாக ரிவிஷன் கொடுத்துருக்கேன். இப்போ பேப்பர் 2ல் பார்க்குறோம். இது மதியம் நடக்குது இந்த தேர்வு, ஆஃப்டர்நூன் 100 மார்க்ஸு. இப்போ ஃபஸ்ட் ஒன் பார்க்குறோம். கின்கி தோ பிரசன்னுக்கு புத்தர் லிக்கியே அப்படின்றாங்க. இதில் மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின் கொடுப்பாங்க. நீங்கள் 2 மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணால் போதும். இங்கே கொடுக்குறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கான், இப்ராஹிம் யாத்திரோங்கா சத்துக்கார் கைசே கர்த்தாத்தா அப்படின்னு இந்த கொஷின் ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக எல்லா லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃபுல்லாக உங்கள் ஆன்சரோடு இருக்குது. இதை நீங்கள் ஃபுல்லாக தரவாக படிச்சுக்கோங்க. ஏன்னா இதில் தான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரதுக்கு 90% வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2.5 மார்க்ஸ். இனி 2 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 13 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த 13 கொஸ்டின் படிச்சுட்டா போதும். இதில் 4 கொஸ்டின் கண்டிப்பாக வரும். நீங்கள் அழகாக 2 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஃபுல்லாக கஹானி தான். 4 இருக்கும் செகண்ட் பேப்பரில். அதில் தான் இந்த கொஸ்டின் ஆன்சர் இருக்குது. அடுத்தது பார்த்திங்களா, செகண்ட் சாப்டரில் இதில் செகண்ட் ரோமனில் கிசி ஏக்கு கஹானிக்கா சாராம்சு லிக்கே. இப்போ ஃபஸ்ட் ரோமன் கஹானியில் பார்த்தோம்ல கொஸ்டின், அதே தான் இதில் கஹானியில் எஸ்ஏவாக கொடுத்துருக்காங்க. சாராம்சம் அப்படின்னு எஸ்ஏ எழுதுங்கன்றாங்க. இந்த இடத்துல நான் பாகிரத்துக்கு தப்சையா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபுல்லாக அந்த எஸ்ஏ பார்த்துங்க. செகண்டு மௌனோகி மந்திரகன். இந்த பகிரத் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் எஸ்ஏ அதை நீங்கள் நல்லா தரவாக படிச்சுங்க. தேர்டு சுகே சந்திரே அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க காந்திஜி லெசனில். இது நல்லா இந்த எஸ்ஏ நல்லா தரப்படுத்தி இதில் 2 எஸ்ஏ நீங்கள் படிச்சுட்டிங்களா கண்டிப்பாக வரதுக்கு ஒன்று டெஃபினட்டாக வரும். அது ஈஸியாக நீங்கள் மார்க் எடுத்துடலாம். தேர்டு ரோமனு கின்கி தோ பிரசன்னைக்கே உத்தர் லிக்கியே. இதில் வினா 2 வினாக்களுக்கு மட்டும் விடை எழுதுக அப்படின்றாங்க. இது எங்கே வருது அப்படின்னா உங்களுக்கு பரத் மிலாப்னு சொல்லிட்டு வருது. பாகு 5ல் இருக்குது. பாகு 5ல் இது வருது. ரொம்ப ஈஸியாக ஒவ்வொரு லைன் தான் அதுக்கு ஆன்சரே இருக்கும். பரத் மிலாப்பில் இதில் 5 மார்க்ஸு, ஒன்றுக்கு 2.5 மார்க்ஸு. 4 கொஸ்டின் கொடுப்பாங்க. எனி 2 இதில் இருக்கிற கொஸ்டின் மட்டும் நீங்கள் தரவாக படித்தா போதும். வேறு எதுவுமே நீங்கள் படிக்க தேவையில்லை. மற்றதில் டோட்டலாக 13 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ அது ஆன்சர் ஒவ்வொரு லைன் தான் இருக்குது. ஈஸியாக நீங்கள் படிச்சுக்கலாம். அடுத்து 4th ரோமனில் கிஷி ஏக்கு பாட்கா சாராம்ச லிக்கியே அப்படின்றாங்க. இது எங்கே வருது அப்படின்னா பரத் மிலாப்பில் தான் வருது. அந்த டாப்பிக்கில் தான் இந்த எஸ்ஏ கொடுத்துருக்காங்க. இந்த எஸ்ஏலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது. மினிமம் உங்களுக்கு 7 லைன் 6 லைன் தான் அந்த எஸ்ஏ ஃபுல்லாக வரும். நீங்கள் பார்த்துங்க.
விஸ்வாமித்திரக்கான் என்ன விஸ்வாமித்திரர் வந்து யாகம் வந்து எப்படி பண்ணாருன்றது இங்கே கொடுத்துருக்காங்க, இந்த டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து ராஜதிலக்கி தயாரி அப்படின்ற மாதிரி இந்த டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. தேர்டு வந்து மந்திராக்கா ஷட்ஜந்திர அப்படின்னு அந்த டாப்பிக்கில் இருக்குது, இதையும் பார்த்துங்க. ஃபோர்த் வந்து ராம்கா வனவாசை, ராமர் வந்து வனவாசை காட்டுக்கு எப்படி போனார் அப்படின்றது இந்த இது வந்து கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதையும் பார்த்துங்க. ஃபிஃப்த்து வந்து குருகுக்கு பக்தி, குகன் வந்து எப்படி வந்து பக்தியோடு இருந்தார் ராமர் மேலே அப்படின்ற மாதிரி இது கொடுத்துருக்காங்க, இதையும் பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5th ரோமனில் கொடுத்துருக்காங்க. கின்கி சார்கா லிங்க் பத்திலியே அப்படின்றாங்க. இங்கே வந்து லிங்க் அப்படிங்கும்போது ஜெண்டரு, இந்த ஜெண்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மொத்தம் டோட்டலாக வந்து 10 கொடுப்பாங்க. நீங்கள் வந்து 4 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கு. இப்போ ஆண் பால்னா பெண் பால்னு எழுதணும், பெண் பால்னா ஆண் பால்னு இருக்குது. இங்கே லடுக்கான் இருக்குது, லடுக்கான சிறுவன், அப்போ சிறுவனுக்கு என்ன சிறுமின்னு எழுதணும், அப்போ லடுக்கி அப்படின்ற மாதிரி. இப்போ பக்கரானா ஆடு, பக்ரினா பெண் ஆடு அப்படின்றாங்க. அதே போல் பூடா அப்படின்னா வயதானவர், வயது தாத்தாவை குறிக்கும். பூடி அப்படின்னா பாட்டி அப்படின்ற மாதிரி ஆண்பால் வந்து பெண்பாலை மாற்றுங்க அப்படின்ற மாதிரி இங்கே லிங்க்கு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஈஸியாக நம்ம படிச்சுட்டு ஹிந்தியில் தான் நீங்கள் ரைட் பண்ணணும், அதை எழுதணும். மொத்தம் டோட்டலாக வந்து 42 இருக்குது. இந்த 42 படிங்க. இதில் வந்து 10 கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, வேறு எதுவுமே வராது. இது மட்டும் நீங்கள் படித்தா போதும். இதை படிச்சுட்டு ஒன் டைம் டெஸ்ட் மாதிரி ரைட் பண்ணி பாருங்கள் அப்படியே. நெக்ஸ்ட்டு 6th ரோமனில் ஹிந்தி சார்கா வச்சன் பத்திலியே. வச்சன் அப்படின்னா வந்து சிங்குலர் புளூரல், ஒருமையை வந்து பன்மையாக மாற்று, பன்மை வந்து ஒருமையாக மாற்றுன்னு தமிழில் படிச்சிருக்கோம்ல சிங்குலர் புளூரல், அதுதான் இங்கே வந்து வச்சன் லிக்கியன் பத்திலியன்னு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அதை 10 கொடுப்பாங்க. நீங்கள் வந்து எனி 4 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். இந்த இடத்துல இப்போ லாஸ்ட் ஒன்று பாருங்கள். இந்த இடத்துல என்ன காடினா வண்டி, காடியாங் வண்டிகள் அப்படின்ற மாதிரி வரும் இந்த இடத்துல. नेक्स्ट किनकी चार அன்கோங்கு அக்ஷரம்கே லிக்கி அப்படின்றாங்க. இங்கே வந்து நம்பர்ஸ் வந்து கொடுப்பாங்க. வந்து அவங்க டோட்டலாக வந்து 5 நம்பர்ஸ் கொடுப்பாங்க. இனி 4 மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணணும். நம்ம பிரார்த்தனைக்கு வந்து ஏக்குலேருந்து பசாஸ் வரைக்கும் நம்ம படிச்சிருப்போம். இப்போ மத்தியமாக வந்து ஏக்குலேருந்து சவ் வரைக்கும் நம்ம படிக்கணும். இப்போ A1லேருந்து 100 வரைக்கும் நம்ம தரவாக படித்தா தான் அங்கே எந்த நம்பர் கேட்டாலும் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். மொத்தம் வந்து 100க்குள்ள 5 நம்பர் கொடுப்பாங்க. அதை நம்ம வந்து நம்ம ஹிந்தியில் வந்து ரைட் பண்ணணும். ஒன்றுக்கு வந்து 1 மார்க்கு, 4 அட்டன் பண்ணால் போதும். சைடில் மார்க் கொடுத்துருக்காங்க. இதுக்கு 4 மார்க்ஸு.
இது எல்லாமே நீங்கள் எந்த நம்பர் வரும்னு சொல்ல முடியாது. அதனால் எல்லா நம்பருமே நீங்கள் ஏற்கனவே ஃபஸ்ட் எக்ஸாமுக்கே நீங்கள் 50 வரைக்கும் படிச்சிருப்பீங்க. அடுத்து வந்து 50லேருந்து 100 வரைக்கும் இன்னும் எக்ஸ்ட்ரா அதனால் கொடுத்துருக்காங்க. அது கலந்து வரையும் நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு 8th ரோமனில் வாட்சியை பத்திலியன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் அப்போ வந்து இந்த 2 கொடுப்பாங்க. இந்த 2 கொடுத்தா 2மே நீங்கள் அட்டன் பண்ணணும். ஒன்றுக்கு வந்து 2 மார்க்ஸு சாய்ஸ் கிடையாது. இது வந்து இந்த வாக்கியத்தை வந்து என்ன இந்த வாக்கியத்துக்கு வந்து 2 வாக்கியமாக கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒரே வாக்கியமாக என்ன பண்ணுனீங்க இதை நீங்கள் ரைட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ ஈஸியாக நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக எழுதலாம். வீடியோஸ் ஃபுல்லாக நான் போட்டிருக்கேன். இது எல்லாம் கிராமர் பாட்டு எல்லா வீடியோஸும் போட்டிருக்கேன். இது எப்படி மாறுன்றது அங்கே இருக்கும், டக்கு நீங்கள் எழுதிக்கலாம். இதிலே உங்களுக்கு பாதி ஆன்சர், கேள்வியிலே உங்களுக்கு பாதி ஆன்சர் இருக்குது. ஒரு எழுத்து 2 எழுத்து மட்டும்தான் வேர்ட்ஸ் மட்டும் தான் மாறுங்க. அப்படியே எடுத்து அப்படியே ரைட் பண்ணுறது தான். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இந்த இடத்துல ஒன்று சொல்கிறேன். ராம்சே ராவன் மாரா கயா. அப்போ வந்து அந்த ராமர் வந்து இந்த ராமனால் வந்து ராவணன் கொல்லப்பட்டது. மாறா அப்படின்னா வந்து கொல்லப்பட்டது அப்படின்றாங்க. ராமனால் வந்து நம்ம ராவணன் வந்து கொல்லப்பட்டான் அப்படின்ற மாதிரி. அப்போ இங்கே அப்போ ராம் நே பதிலாக வந்து நம்ம வந்து நே போட்டுக்கிறோம். அந்த இடத்துல ராம் எடுத்து அப்படியே ரைட் பண்ணுறோம். ராவணன் வந்து அப்படியே எடுத்து ரைட் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல வந்து கோன் எழுதிட்டு இந்த மாறா எடுத்து அப்படியே எடுத்து ரைட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். இப்போ ஈஸியாக நீங்கள் 2 மார்க்கு அழகாக எடுத்துடலாம். இந்த சேன் வந்தால் என்ன பண்ணுனீங்க, நேம் போடணும். அது நேம் வந்தால் நீங்கள் போடணும். அதான் நான் கிராமர் பாட்டில் ஃபுல்லாக நடத்திருக்கேன். அங்கே நீங்கள் பார்த்துங்க. அடுத்து வந்து வாக்கிய ஜோடியே அப்படின்னு வாக்கியத்தை வந்து ஒன்றா இணைங்க, கம்பைன் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஜோடியைனா கம்பைன் பண்ணுறது. இங்கே எத்தனை 2 வாக்கியமாக இருக்குது. நீங்கள் ஒரே வாக்கியமாக எழுதணும். அதுதான் இங்கே ஒரு வாக்கியம் முடிகிறப்ப என்ன பண்ணுறோம், நம்ம முற்றுப்புள்ளி வைப்போம். அந்த மாதிரி கோடு போட்டிருக்காங்க. இந்த கோடை வந்து என்ன பண்ணணும், நம்ம எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து கமா போட்டுடணும். கமா போட்டு இந்த இடத்துல நகி வரும், ஹாங் வரும், என்ன வரும்னு சொல்லி அது தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துங்க. இது ஃபுல்லாக புக்கில் ஃபுல்லாக நடத்தியிருக்கேன், எல்லாமே பார்த்துங்க. நான் 9மே எடுத்திருக்கேன். அந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரே வாக்கியமாக அதை கொண்டு வரணும். 2 வாக்கியத்தை ஒரே வாக்கியமாக எழுதணும். ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். ஈஸியாக 4 மார்க் எடுத்துடலாம். இதில் 2 தான் கொடுப்பாங்க. 2மே நீங்கள் அட்டன் பண்ணணும். இதில் சாய்ஸ்லாம் வராது. இதில் 10th रोमनिல் हिंदी 5 वाक्य में शुद्ध रूप लिखिए அப்படின்றாங்க. இங்கே வந்து இந்த டாப்பிக்கில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து இன்கரெக்ட் அப்படின்னா சரியில்லாத வார்த்தையும் சரியான வார்த்தையும் எழுதுணுங்க அப்படின்றாங்க. இங்கே வந்து சரியில்லாத வார்த்தையை கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன பண்ணி நம்ம சரியான வார்த்தையாக நம்ம எழுதணும். இதுக்கு வந்து மார்க்ஸ் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து மொத்தம் 6 கொடுப்பாங்க. நீங்கள் 5 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு. இங்கே என்ன கொடுத்துருக்கு, கிதாப் அப்படின்றாங்க. இது வந்து கரெக்டான வாக்கியம் வந்து கிடையாது. இது வந்து இன்கரெக்ட் அப்படின்னு மேலே கொடுத்துருக்கேன். நான் சரியில்லாத வாக்கியமாக இருக்குது. இதை கரெக்டாக எழுதுனா இது ஒரு புத்தகம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ வந்து சரியில்லாத வார்த்தை. அப்போ கிதாபை, அப்போ இது ஒரு புத்தகமாக இருக்கிறது. அப்போ அந்த ஹைன் போட்டால் தான் நம்மளுக்கு என்ன வருது, வாக்கியம் வந்து முடிவடையுதுன்னு அர்த்தம். அதனால தான் இது வந்து கரெக்ட். அதனால தான் இங்கே வந்து சுப்த ரூப்னா அந்த வடிவத்தில் எழுதுங்க அப்படின்றாங்க. அசுப்தா அப்படின்னா வந்து தவறான வார்த்தைன்னு அர்த்தம். சுப்தன்னா வந்து கரெக்டான வார்த்தை அப்படின்றாங்க. நம்ம இதை அப்படியே எடுத்து எழுதி ஹைம் போட்டுக்கிறோம், அவ்வளோதான். இதை எழுத நம்ம ஈஸியாக மார்க் எடுத்துறோம். செகண்ட் பாருங்கள், மேரா நாம் கோபால். அப்போ என்னுடைய பெயர் கோபால் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது தவறான வாக்கியம். மேராம்னா கோபால்கை, என்னுடைய பெயர் கோபாலாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி இந்த ஹைம் போட்டால் தான் இந்த வாக்கியம் வந்து முடியும். அதை வந்து நம்ம எடுத்து நம்ம ரைட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இந்த ஈஸியாக வந்து ஒவ்வொரு மார்க் ஈஸியாக இங்கே இருக்கிறத எடுத்து அப்படியே எடுத்து எழுதுகிறோம். லாஸ்ட்டில் வந்து ஹையாக என்ன வரும்னு நம்ம பார்த்து நம்ம போட்டுக்கிறோம், அவ்வளோதான்.
நீங்கள் பொருள் மீனிங் புரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம கேட்ச் பண்ணலாம். மொத்தம் இதில் 15 இருக்குது. நீங்கள் 15 படிச்சிங்க. இதில் வந்து 6 வரும். நீங்கள் 5 அட்டன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தா பாட்சீத்து லிக்கி அப்படின்னு ஃபுல்லாக வந்து காம்ப்ளிகேஷன் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல நீங்கள் பார்த்து இந்த விளையாட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. கிசி கேல்கே பாரேமி தோ லடுக்கோங்கி பாட்சீத் 2 பேர் வந்து யார் இந்த இடத்துல வந்து சுரேஷும் ரமேஷும் வந்து பேசிக்கிறாங்க விளையாட்டை பற்றி. அதை பற்றி இதை கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன்று மொத்தமாக வந்து டோட்டலாக வந்து 2 பேர் பேசிக்கிறது வந்து 1 2 3 4 5 சென்டென்ஸ் தான் வரும். 2 பேர் என்ன பேசுகிறாங்க, ஒருத்தர் பதில், ஒருத்தர் வந்து என்ன கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் நம்ம எப்படி கேட்டிருக்காங்களோ அந்த டாபிக் வச்சு நம்ம ஷார்ட்டாக நம்ம புரிஞ்சு நம்ம ஓனாக கூட எழுதலாம். ஓகே, இது செகண்டு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் வாலே அவர் முஸ்தாபிரிக்கு பாத்ஜித் ஹோட்டல் வந்து ஹோட்டல் கார்டு மேனேஜர்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி அதை பற்றி முஸ்தாஃபீரும் ஹோட்டல் வாலாவும் பேசுகிறாங்க. அதை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. அதையும் படிச்சுங்க. தேர்டு கலம்கி துக்கான்மே அப்படின்னா இது வந்து பேனா கடையில் வந்து பேசிக்கிறாங்க. துக்கான்னா கடை, பேனா வாங்க போகிற இடத்துல வந்து பேசிக்கிறாங்க. துக்கான்தார் அப்படின்னு வந்து கடைக்காரரும் லடுக்கா அப்படியே ஒரு சிறுவன் வந்து பேனா வாங்க போகிறான் கடைக்கு. அவன் வந்து கேட்குறான் அந்த மாதிரி. அப்போ கடைக்காரன் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆவோ பேட்டா வந்து பேட்டா அப்படின்னா அந்த லடுக்கானது சிறுவனை குறிக்கும். வாங்கன்னு சிறுவனை கூப்பிட்றாப்புல. தும்கோ கியாஸ் ஆகி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றாங்க. அதுக்கு லடுக்கா சொல்கிறா முஜே ஏக்கு அச்சி கலம் சாகி எனக்கு நல்ல பேனா வேணும் அப்படின்னு சொல்லி இந்த சிறுவன் வந்து கடைக்கார்ட்ட கேட்குறான். அந்த மாதிரி தான் நம்ம எழுதுகிறோம். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதையும் பார்த்துக்குங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸு கண்டிப்பாக வர்றதுக்கு. இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியானது தான். பாத்சீத்து 10 மார்க் ஈஸியாக நம்ம கேட்ச் பண்ணிடலாம். கஷ்டமே கிடையாது. குட்டியாக தான் இருக்குது சென்டென்ஸு. அடுத்து 4th பார்த்தீங்களா இந்த இடத்துல ஹாஸ்பத்தாலுமே டாக்டர் அவர் லடுக்கைக்கு பாத்சீத் ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர் ஒரு சிறுவனும் பேசுகிறாங்க. அதை பற்றி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. லடுக்காவும் டாக்டர் வந்து பேசுகிறாங்க. அதை பற்றி இங்கே இருக்க பார்த்துங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்கள் டவுட்னா நீங்கள் வந்து ப்ளேலிஸ்ட்டில் போய் சர்ச் பண்ணால் மத்தியமாவில் வந்து கிராமர் பாட்டுன்ட்டு லைனாக வரும். அங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். அங்கே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டோ நீங்கள் படிக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து 12th ரோமனில் பாருங்கள். 10 அப்படின்னு லெட்டர் ரைட்டிங்கு எழுதுங்கன்றாங்க. அவங்க வந்து எனி 2 கொடுப்பாங்க. 1 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். இது வந்து 10 மார்க்ஸு. இது ரொம்ப 1 வந்து இம்பார்ட்டன்ஸ் தான். இது இந்த லெட்டர் ரைட்டிங் பார்த்துங்க. அது செகண்டு. அடுத்து தேர்டுன்னு பார்த்துங்க. இந்த 3 லெட்டர் ரைட்டிங்கில் வந்து எனி 2 நல்லா தரவாக படித்து எழுதி பாருங்கள். ஈஸியாக இருக்கும். அடுத்து 13 ரோமில் பாருங்கள். கிசி ஏக்கு சீர்ஷக்கு ஏக்கு நிபந்து லிக்கிய நிபந்து அப்படின்னா ஜென்ரலைஸ் இதுங்க ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பார்த்துக்கலாம். மேரா நகர் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து சென்னைன்னு கொடுத்துருக்காங்க. என்னுடைய நகரம் வந்து சென்னை.
அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. இதையும் பார்த்துட்டு இங்கே சென்னையில் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் படிச்சுக்கிட்டு நம்ம ஈஸியாக அங்கே என்னென்ன பார்த்தோம் செஞ்சோம் அப்படின்றது தான் அந்த சென்னை மாநகரம் எப்படி இருக்குன்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதையும் பாருங்கள். அப்படியே செகண்ட் வந்து லால் பகதூர் சாஸ்திரி. தேர்டு வந்து பாகுன்னு வந்து டைகர், புலி பற்றி கொடுத்துருக்காங்க. அதையும் பாருங்கள். ஃபோர்த் வந்து ராஷ்டிரிய பக்ஷி, நமது தேசிய பறவை அப்படின்ற மாதிரி பீகாக் பற்றி கொடுத்துருக்காங்க. மோர்னா வந்து பீகாக்கு அதை பற்றி கொடுத்துருக்காங்க. எல்லாம் மினிமம் பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 8 லைன்ஸாக வரும். நீங்கள் படிச்சிட்டிங்களா நம்ம ஈஸியாக இருக்கும், படிச்சிங்க அப்படியே. அடுத்து ஃபிஃப்த்து பார்த்திங்கன்னா ரேல்காடி அப்படின்னா வந்து தொடர் வண்டி, ட்ரெயினை பற்றி குறிக்குது. இது நீங்கள் அப்படி பார்த்துங்க அப்படியே. ஃபோர்டீன்த் ரோமனு இது வந்து அனுவாத். இது அப்படி பிராந்திய பாஷாமி அனுவாத் கீஜே. பிராந்திய பாஷா அப்படின்னா அவங்க வந்து ஹிந்தியில் கொடுத்துருவாங்க. இந்த ஹிந்தியில் இதை படித்து பார்த்துட்டு நீங்கள் இங்கிலீஷில் வேணாலும் எழுதலாம், தமிழ் வேணாலும் எழுதலாம். அங்கேயே பாரு கீழே ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து தமிழ் விடைன்னு கொடுத்துருக்காங்க. இதை படித்து பார்த்துட்டு இது ஈஸியாக நம்ம எழுதிக்கலாம். இந்த இடத்துல முஜேனா நான் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஹிந்தி வச்சு கூட நீங்கள் தமிழில் எழுதலாம். அந்த இடத்துல பகாடு அப்படின்னா மலை அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுதலாம். ஓகே, இல்லை நான் இங்கிலீஷில் எழுதுனாலும் நீங்கள் எழுதலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்ஸு 1 தான் கொடுப்பாங்க. இதில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் படிச்சிங்க, எது வேணாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே செகண்டு தில்லி பற்றி கொடுத்துருக்காங்க. தில்லி அரியணையில் வந்து முகலாய மன்னர் இருக்கிறாரு பாபர், அதை பற்றி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துங்க. அடுத்து தேர்டு ஃபோர்த்து பாருங்கள். இது ஃபோர்த்து அப்படி பார்த்துங்க அப்படியே. மொத்தம் டோட்டலாக வந்து 5, இந்த சாப்டர் வந்து 5 கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இங்கிலீஷில் எழுதலாம், தமிழ் வேணாலும் எழுதலாம், நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ரொமனு ஹிந்தி அனுவாத் கீஜே. இப்போ போன டைம் வந்து அவங்க வந்து ஹிந்தியில் கொடுத்து எந்த மொழி வேணாலும் எடுத்து சொல்லியிருந்தாங்க. இந்த முறை வந்து அவங்க ஹிந்தியில் தான் வந்து ரைட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ இங்கே வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, தமிழையும் கொடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணி ஹிந்தியில் வந்து நம்ம ரைட் பண்ணணும். இது வந்து ஈஸி தான். அப்போ வந்து 1 நிமிடம் வரை அப்படின்னா 1 மினிட்டு தக்கு அப்படின்ற மாதிரி இதை வச்சு நம்ம தமிழை வச்சு கூட எழுதலாம். இங்கிலீஷ் தெரிஞ்சால் இங்கிலீஷ் வச்சு கூட இப்போ ஃபார் எ மினிட்டு போத் அப்படின்னு வச்சுக்கோ, அதை வச்சு கூட நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது ஒன்று தான் கொடுப்பாங்க. இதுக்கு வந்து 10 மார்க்ஸு. போன டைம் வந்து 5 மார்க்ஸ் வந்துச்சு டிரான்ஸ்லேஷனுக்கு அனுவாத்து. இதுக்கு வந்து ஹிந்தியில் எழுதுறதுனால இதுக்கு வந்து 10 மார்க்கு. இதுதான் லாஸ்ட். இதில் எல்லாமே படிச்சிங்க, எது கேட்கணும் எது வேணாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இதுலேயும் டோட்டலாக வந்து 5 கொடுத்துருக்காங்க. ஆனால் புக்கில் வந்து 10 இருக்கும். டெக்ஸ்ட் புக்கில் நம்ம QAல படிக்கிறோம் 5 இதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். இது வந்து கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 10 படிக்கிறதுக்கு தேவையில்லை, 5 மட்டும் படித்தா போதும். ஃபுல்லாக இந்த உங்களுக்கு பேப்பர் 1 போட்டிருக்கேன், பேப்பர் 2வும் போட்டிருக்கேன். ஃபுல்லாக எக்ஸ்பெக்டட் கொஷின் தான். திரும்ப என்ன கேட்குறாங்களோ அந்த கொஷின் தான் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து மாடல் புக்கில் வந்து கொஷின் ஃபுல்லாக உங்களுக்கு ஆன்சரோடு போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் தொடர்ந்து வீடியோஸ் வந்து நாங்கள் போட்டுட்ருக்கோம். ஏற்கனவே பிராத்மிக் போட்டிருக்கோம். அடுத்து பிராத்மிக்கில் மாடல் கொஷின் போட போகிறோம். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து QA தான் போட்டிருக்கோம். இது முடிஞ்சோன்னா வந்து நாங்கள் வந்து மாடல் கொஷின் நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம். நன்றி, தன்யவாத்.